சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த அருமையான வேலைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் உங்களோடு கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாளில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் மாதம்னு சொல்கிறது ஒரு கிறிஸ்மஸை குறித்து அநேகர் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி இதை குறித்து நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்களை குறித்து சந்தேகங்கள் இருக்கலாம். எதற்காக கிறிஸ்மஸ், அது என்ன ஒரு மத பண்டிகை என்று சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் அது ஒரு மத பண்டிகை அல்ல, அது ஒரு சரித்திரம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால், இது இயேசுவை அறிந்தவர்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு சொந்தக்காரர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை உங்கள் முன்னாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக நான் வாஞ்சிக்கிறேன். வேதத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அதிகாரம் இப்படியாய் சொல்லப்படுது. 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். பாருங்கள், இந்த உலகமே இன்றைக்கி பாவத்தில் போயிருந்த இந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படிக்காக மனித உருவத்தில் அவதரித்த ஒருவர் தான் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த இயேசு கிறிஸ்து இல்லாமல் மனிதனுக்கு பாவம் மீட்பு கிடையாது. அதனால தான் அவரை இரட்சகர், உலக இரட்சகர் என்று சொல்கிறோம். அந்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கன்னி மரியாள் என்கிற அன்பு பரிசுத்த மரியாள் அவர்களுக்கு அவங்க எப்படியாக ஒரு பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து உண்டாகிறாங்க. தாயும் தகப்பன், அதாவது அவங்க 2 பேரும் இணையாமலே என்ன செய்கிறது, ஒரு குழந்தை உண்டாகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற குழந்தை. அந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. இப்போ கண்ணுக்கு பார்க்க முடியாத தேவன் மனிதன் செய்த பாவத்து நிமித்தமாக கண்ணால் பார்க்கக்கூடிய மனிதனாக அவதரித்த நாள் தான் கிறிஸ்மஸ். அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் இயேசு கிறிஸ்து வந்தவர் ஒரு மதத்தை பரப்புவதற்காக வந்தவர் கிடையாது. அவர் எல்லா ஜனத்திற்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்காக இந்த பூமியில் அவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தது மாத்திரமல்ல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், அவர் இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏதோ ஒரு மதத்தை பரப்புவதற்காக வந்தவர் அல்ல. அதாவது மனம் திரும்ப வேண்டும். மனிதர்கள் மனம் திரும்பி நம்முடைய மனதை இரட்சகராக இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் மரண போராட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நான் படுத்திருந்த வேளையில், என்னுடைய வாழ்க்கை வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும், ஒரு மரண பயம் என்னை சுற்றி நெருங்கி வந்த வேளையில் நான் அந்த இயேசுவிடத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுத்தேன். 2009வது வருடம் ஜூலை 19ஆம் தேதி 2020வது வருடத்தில் எனக்கு அந்த மிகுந்த சந்தோஷத்தை, அந்த தேவன் கண்கூடாத பார்க்க முடியாத தேவன் பூமியில் அவதரித்த அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில், என்னுடைய உள்ளத்தில் பிறந்தார். அந்த நாள் தான் எனக்கு கிறிஸ்மஸ். அதனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அந்த வந்த தேவன் இன்றைக்கி உங்களோடு கூட உங்களுக்குள் வாசமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவர் மதத்தை தேடி வரவில்லை, அவர் மனிதனை தேடி வந்தார். நீங்களும் நானும் மனிதராக இருப்போம்னா உங்களை அவர் நேசிக்கிறார். அந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களோடு கூட இரட்சகர் என்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக பிறந்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை சொல்லி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பு தகப்பனை இதை கேட்குற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. உம்முடைய மகிமைனால், உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. உம்மை அறியாதவர்கள் உம்மை அறியட்டும் ஆண்டவரே. அந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.